ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதி அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சில்லினூரி டாக். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் என்ன உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபவுண்டேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு. நான் ஃபவுண்டேஷன் பற்றி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க எந்த ஃபவுண்டேஷன் நல்லாயிருக்கும், இப்போ நான் பிகினர், ஸோ எப்படிலாம் நான் யூஸ் பண்ணுறது அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஒன்று ஒன்றா வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபஸ்ட்டு எப்படி நம்மளோட ஸ்கின் டைப்புக்கு மேட்சாக ஃபவுண்டேஷன் செலக்ட் பண்ணுறது அப்படின்னு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் எப்படி ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறது அப்படின்னு 3 வேயில் நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணணுமோ ப்ரொசீஜராக பண்ணணும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லியான பிராண்டு ஃபவுண்டேஷன் வாங்கி போட்டாலுமே டைரெக்டாக உங்களோட ஸ்கின்னில் அப்ளை பண்ணக்கூடாது. உங்கள் ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுங்கிறத மறக்காதீங்க. அதே மாதிரி இந்த ஃபவுண்டேஷன், காம்பேக்ட் இதெல்லாம் கண்டுபிடிச்சது எதுக்காக அப்படின்னா, எப்போவாவது ஒரு நாள் நம்ம நம்மளை அழகாக காமிச்சிக்கணும், ஒரு ஸ்பெஷல் டே அந்த மாதிரி தான் கண்டுபிடிச்சாங்க. இப்போ அது என்ன ஆயிடுச்சுன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு தேவை, நெசசரி. இப்போ ஆக்டர்ஸ் பண்ணுறாங்க, இல்லை அவங்களுக்குலாம் அது தொழில் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு நெசசரியாக இருக்கலாம். இப்போ உங்களுக்கு டெய்லியும் இப்போ நீங்கள் உங்களோட ஒர்க் சம்மந்தமாக டெய்லி மேக்கப் போடுற மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் டெய்லி மேக்கப் போடணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு நெசசரி அப்படின்னா டெய்லி மேக்கப் போட்டுக்கோங்க. உங்கள் ஸ்கின்னை டேமேஜ் பண்ணாத அளவுக்கு நல்லா மேக்கப் ரிமூவர் வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர் பண்ணிக்கோங்க. சிடிஎம் ரொட்டீன்லாம் ரெகுலராக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களோட ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணிக்கோங்க ரெகுலராக நீங்கள் மேக்கப் போடுறவங்களா இருந்தால். இன்கேஸ் நீங்கள் அப்படிலாம் உங்களுக்கு நெசசரி இல்லை அப்படின்னா, சும்மா நார்மலாக இருக்கும்போது நீங்கள் டெய்லியும் நார்மலாக உங்களை ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு டே க்ரீம் போட்டு நீங்கள் மேக்கப் பண்ணிக்கோங்க. ஃபவுண்டேஷன் அதிகமாக போடாதீங்க. வீக்லி 2 டைம்ஸ் அந்த மாதிரி போடுங்க. உங்களுக்கு நெசசரியாக இருந்தால் கூட நீங்கள் அழகாக காமிக்கணும்னு நினச்சா வீக்லி 2 டைம்ஸ் அந்த மாதிரி மட்டும் நீங்கள் ஃபவுண்டேஷன் போடுங்க. அதுவும் உங்களோட ஸ்கின் டைப்புக்கு மேட்சாக வாங்கி போடுங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னோம், இப்போ நீங்கள் டேரெக்டாக ஃபவுண்டேஷனை அப்ளை பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டேரெக்டாக நம்மளோட ஸ்கின்னில் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணக்கூடாது. செகண்ட் என்னென்னா, கண்டிப்பாக மாய்ஸ்சரைசிங் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி, ட்ரை ஸ்கின்னாக இருந்தால், ஆயில் ஸ்கின்னாக இருந்தால் ஆயில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான மாய்ஸ்சரைசிங் போட்டால் தான் மேக்கப், ஃபவுண்டேஷன் எல்லாம் அப்படியே நிற்கும். இல்லைன்னா கண்டிப்பாக நிற்காது, வேர்க்கும், இல்லைனா வேர்த்து கொட்டி, இல்லைனா வெளியிலலாம் கேக்கி ஆகி அசிங்கமாயிடும். ஸோ உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக போட்டே ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது, உங்கள் லிப்புக்கு லிப் பாம் போடணும். அதே மாதிரி உங்கள் ஐக்கு கண்டிப்பாக ஒரு ஐ ரோலர் கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஐ க்ரீம் போடலைன்னா நம்மளோட ஸ்கின்னு கண்டிப்பாக டேரெக்டாக ஃபவுண்டேஷன் போடும்போது டேமேஜ் ஆகும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் ரொம்ப கேர் பண்ணிட்டு தான் அடுத்து நம்ம ஃபவுண்டேஷனை போடணும். ஃபவுண்டேஷனுக்கு முன்னாடி இத்தனை லேயர் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிடணும். அதே மாதிரி நீங்கள் இப்போ ப்ரைமர் போடணும் அப்படின்னா நெசசரின்னா போட்டுக்கலாம். இல்லைனா நான் ஒவ்வொரு தடவையும் ஃபவுண்டேஷன் போடும்போதெல்லாம் நான் ப்ரைமர் போடுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் என்னென்னா, எனக்கு ரொம்ப நேரம் நிற்கணும், ஈவினிங் வரைக்கும் நிற்கணும், இல்லை நான் எப்போ ரிமூவ் பண்ணுறனோ அப்போ வரைக்கும் எனக்கு மேக்கப் நிற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபவுண்டேஷன் ப்ரைமர் போடுங்க. ப்ரைமர் உங்களோட மேக்கப் ஒட்ட வச்சுக்கும், ஸ்கின்னோட ஒட்ட வச்சுக்கும், கேக்கி ஆகாது, கலையாது, இந்த மாதிரி தங்க வச்சுக்கும். ஸோ அதுக்காக தான் ப்ரைமர் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஃபவுண்டேஷனுக்கு முன்னாடி. ஓகேவா? அப்படி இல்லை, நீங்கள் தேவையில்லை, எனக்கு ஒரு 3 ஹவர்ஸோ, நான் சும்மா ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன், ஒரு 3 ஹவர்ஸில் வந்துடுவேன், ஒரு 4 ஹவர்ஸில் வந்துடுவேன். நார்மலாக மேக்கப் போட்டால் 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் வரைக்கும் இருக்கும். ரொம்ப நேரம் நிற்கணும் அப்படின்னா ப்ரைமர் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ப்ரைமர் லாக்மியோட அப்சல்யூட் ப்ரைமர் மாதிரி ஒரு ப்ரைமர் இது வரைக்கும் எனக்கு ஓகேவா இல்லை. அப்சல்யூட் சூப்பராக இருக்கும், எல்லாத்துக்கும் ஓகே ஆகும், எல்லா ஸ்கின் டைப்புக்கும் ஓகே ஆகும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டோம் ஃபேஸில். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லிப்புக்கு லிப் பாம் போடுவோம். அது மாதிரி ஐக்கு ஐ க்ரீம் போடுவோம். எல்லாமே உங்களோட இப்போ நார்மலாக உங்களுக்கு எனக்கு கருவளையமே கிடையாது, எதுவுமே கிடையாது அப்படின்னாலும் நீங்கள் ஐ க்ரீம் போடணும். அது ஏன்னா ஃபவுண்டேஷனால் உங்களோட ஐ ப்ராப்ளம், அதாவது ஐயை சுற்றி கருவளையம்லாம் விழுகாமல் இருக்கிறதுக்காக அது நீங்கள் பண்ணிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது, நீங்கள் ப்ரைமர் என்ன ப்ரைமரோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரைமரை சூஸ் பண்ணி, இப்போ லாக்மினா லாக்மி, இல்லைன்னா உங்களுக்கு நிறைய பிராண்டில் ப்ரைமர் கிடைக்கும், அந்த ப்ரைமரை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத மறக்காதீங்க. ஓகேவா? அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறது அப்படின்னா 3 வேஸ் இருக்குது. என்னென்ன வே அப்படின்னா, ப்ரஷ் வச்சு நம்ம ஃபவுண்டேஷனை அப்ளை பண்ணலாம். ரெண்டாவது வே என்னென்னா, பிளெண்டர் வச்சு அப்ளை பண்ணலாம். பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணலாம். தேர்டு எதுவுமே இல்லாமல் கை வச்சு பண்ணலாம். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அந்த மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னா 2 தான். ஒன்று பிளெண்டர், இன்னொன்று கை.
கையை விட பிளெண்டர் சூப்பராக இருக்கும். இவ்வளோ விஷயம் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. நான் கடகடன்னு சொல்கிறனால உங்களுக்கு அது வந்து பெரிய விஷயமா தெரியலாம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். சரி, அந்த சிம்பிளான விஷயத்த எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களால் ஈஸியாக டக்குன்னு பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நான் ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறேன். என்னோடய ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி, என்னோடய ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின், அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். நான் அப்ளை பண்ணுறது ஓலேவோட மாய்ஸ்சரைசர், என்னோடய டெய்லி ஃபேவரட். அது நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. அது மாதிரி நெக்கு, இயர் எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் மேக்கப் எங்கெல்லாம் போட போகிறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து மெப்ளினோட பேபி லிப்ஸ் போடுறேன். ஐக்கு வந்து ஐ ரோலர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஐ க்ரீம் கூட போட்டுக்கலாம். நான் டெய்லி யூஸ் பண்ணுறது ஐ ரோலர் தான், அதான் நான் இங்கேயும் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஃபவுண்டேஷனை நான் உள்ளங்கையில் எடுத்துக்கிறேன். அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். இந்த மாதிரி டாட் வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு ஃபுல் கவரேஜ் கொடுக்க போகிறேன், அதனால நல்ல டாட் வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து மீடியம் கவரேஜ்னால் இன்னும் கூட கொஞ்சம் லைட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து வச்சுக்கிட்டா போதும் டாட்டு. ஃபஸ்ட் நான் யூஸ் பண்ணுறது வந்து பிளெண்டர் வச்சு ஒத்தி எடுங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக ஊற்றி எடுங்க, அடுத்து வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஊற்றி எடுங்க. நல்லா வந்து உங்களோட ஸ்கின்னோட அது பிளெண்ட் ஆகணும், தேய்க்கக்கூடாது. ஒத்தி மட்டும் எடுங்க. பாருங்கள், நல்லா அப்படியே என்னோடய ஸ்கின் கலருக்கு மேட்சாக இருக்குது. லைட்டாக மேலே வந்து ஒரு லேயர் இருக்க மாதிரி தான் தெரியுதுன்னு ஒழிஞ்சு அவ்வளோ ஒரு மேடப்பாக அந்த மாதிரி எதுவுமே தெரில. நல்ல பிளெண்டர் வந்து சூப்பராக இருக்கும் நம்மளோட ஸ்கின்னுக்கு. மேக்கப் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதே வெளியில் தெரியாது. நம்ம பிளெண்டர் வச்சு பண்ணோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அடுத்து நான் பண்ண போகிறது கையில். இங்கேயும் ஒரு ஃபுல் கவரேஜ் தான் கொடுக்குறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக. கையை வச்சு தேய்க்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரே லைன் இப்படி இழுக்கணும். கீழ்வாக்கில் தான் இழுக்கணும், அப்போ தான் வந்து ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருந்தால் ஒரு தடவை 2 டைம்ஸ் இந்த மாதிரிலே நல்ல ஒரு கரெக்டான ஃபினிஷிங் வந்துடும். எங்கேயும் பாருங்கள் அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஆனால் வந்து பிளெண்டர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கையை விட கை பண்ணுறதை விட பிளெண்டரில் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இப்படி தேய்க்க மட்டும் கூடாது. அடுத்து நான் பண்ண போகிறது ப்ரஷ் வச்சு. சேம் அதே மாதிரி டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சு தான் யூஸ் பண்ணணும். ப்ரஷ் வச்சு நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இருக்கிறது, நான் ப்ரஷ் வச்சுக்கிறது இல்லை பிளெண்டருக்கு, ஸோ அந்த ப்ரஷ் என்கிட்ட இல்லை. ஸோ நான் இருக்கிற ப்ரஷ் வச்சு உங்கள்கிட்ட சும்மா ஜஸ்ட் சொல்லி மட்டும் காமிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணணும். கீழ்வாக்கில் எப்படி கை வச்சு இழுத்தீங்களோ அந்த மாதிரி ப்ரஷ் வச்சும் இழுக்கணும், அவ்வளோதான். ப்ரஷ் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். என்னோடய ப்ரஷ் கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ப்ளெண்டர் வச்சு நல்லா ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். நெத்தியில் ரொம்ப மேடப்பாக இருக்க மாதிரி இருக்குது. சேம் ஒரே ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணேன், ஆனால் நெத்தியில் மட்டும் பாருங்கள் மேடப்பாக இருக்க மாதிரி தெரியுது. ஃபவுண்டேஷன் நான் வந்து மேக்கப் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது கரெக்டாக தெரியுது. ஆனால் நான் பிளெண்டர் வச்சு யூஸ் பண்ணது ரொம்ப மைல்டாக பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். நான் போட்டிருக்க மாதிரி லேயர் போட்டிருக்க மாதிரியே தெரியல. என்னோடய ஸ்கின்னோட அது மேட்ச் ஆகி ரொம்பவே பக்காவாக இருக்குது. இந்த சைடு கையில் போட்டிருக்கிறதும் ஓகே தான், பிளெண்டரில் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ பிளெண்டர் தான் எப்போவுமே வந்து ஃபவுண்டேஷனுக்கு சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி மாதிரியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் பிகினராக இருந்தால் அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேறொரு வீடியோட மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பாய், தேங்க்யூ.